இன்னொரு தலைவனின் பண்பு சொல்லட்டுமா? மகாத்மா காந்தி நேதாஜியை காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து வெளியே போக சொல்லுகிறார். மகாத்மா காந்தி சுதந்திரத்தை அகிம்சையின் மூலமாக, சத்தியாகிரகத்தின் மூலமாக, மிதவாதம் மூலமாக பெறணுங்கிற கொள்கை உடையவர். ஆனா நேதாஜி அடிக்கு அடி, உதைக்கு உத, ரத்தத்துக்கு ரத்தம், ஃபைட் பண்ணி வாங்கணும்டா சுதந்திரம் அப்படின்ற தீவிரவாதம் கூடையவர். அப்ப அவரு ஜெயிச்சிட்டாரு. எலெக்ஷன் வச்சு நேதாஜி தலைவர் ஆயிட்டாரு. ஆனா மகாத்மா காந்தி கூப்பிட்டு, உன் ரூட்ல போனா இந்தியா ரத்த கலரி ஆயிடும், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிடுங்கிறாரு. யார? நேதாஜி. அவ்வளவு கோபமும் ரௌத்ர குணமும் ஃபைட்டிங் நேச்சருடைய நேதாஜி. அதுதான் தலைவனின் பண்பு. தன்னுடைய சொந்த உணர்ச்சியை அவர் காட்டல. அவர் என்ன பண்ணாரு? சைலண்டா அதுல இருந்து விலகி ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பை ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு ஜப்பானுக்கு போய் இந்தியன் நேஷனல் ஆர்மி INA என்ற அமைப்பை ஆரம்பிக்கிறார். நேதாஜி சொல்றாரு, எனக்கு இன்னொரு பிறவி என்று ஒன்று உண்டென்றால், எனக்கு இன்னொரு பிறவின்னு ஒண்ணு இருக்கணும்னா நானு இந்தியாவில தமிழ்நாட்டுல ஒரு தமிழனாக பிறக்க விரும்புகிறேன்னு சொன்னோம். அது ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் INA ஆரம்பித்து அந்த INA படைக்கு ஆள் திரட்டிய போது, எது பிரிட்டிஷ் நம்மள ஆண்டுகிட்டு இருக்க, அவன்கிட்ட துப்பாக்கி இருக்கு, குண்டு இருக்குது, அவன்கிட்ட விமானங்கள் இருக்குது, அவனை எதுக்குறதுக்கு இந்தியாவுக்குள்ளே படை திரட்டுகிறார் நேதாஜி. அப்ப அதுல போய் சேர்ந்தது யார் தெரியுமா? வீர குணம் கொண்ட தமிழர்கள் தான். தமிழர்கள் தான் அதிகமா போய் சேர்ந்தாங்க. என்னுடைய நிதி, எனக்கு உதவி வேணும்னு கேட்ட உடனே தமிழ் தாய்க்குலங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பர்மாவில கையில, கழுத்துல, காதுல, மூக்குல இருந்த நகைகளை எல்லாம் கழட்டி அவருடைய பாதத்துல போட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு இதெல்லாம் வச்சு நான் என்னமா பண்ண போறேன்? நான் இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடுறேன். உங்கள் வீட்டில் ஒரு மகன் இருந்தால் அவனை எனக்கு தாருங்கள்னு சொன்னார்.